இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாள் மீண்டும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு புதிய நாள். அன்பு தெய்வமே, இந்த நாளுக்காக நன்றி. இன்றைய நாளிலே நாங்கள் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும் என்பதை தூய ஆவியின் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக இருக்கட்டும். உம்முடைய அருள் கரத்தில் நாங்கள் வாழ்கின்ற நாளாக இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய அருள் கரம் அனைவரோடும் இருக்கட்டும். எங்களுடைய தலைமுறையை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தை. தாவீதின் திறவுகோல்களை கொண்டிருப்பவரும், எவரும் பூட்ட முடியாதவாறு திறந்து விடுபவரும், எவரும் திறக்க முடியாதவாறு பூட்டுபவரும் அவரே. இன்னும் ஒரு அருமையான ஒரு ஆணித்தரமான இறை வார்த்தை. தாவீதின் திறவுகோலை கொண்டிருப்பவர் யார்? அவருடைய வழிமரபில் வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. விண்ணை பிளந்து விண்ணகத்திற்கு சென்ற ஆண்டவர் இயேசுநாதர் தான் வானத்தின் திறவுகோலை வைத்திருக்கின்றார். அவர் திறந்தால்தான் அந்த வானம் திறக்கப்படும், விண்ணகம் திறக்கப்படும். இயேசு என்ற திறவுகோல் யாருக்கு திறந்து விடப்பட்டதோ அவரால் விண்ணகத்திற்கு செல்ல முடியும். இயேசு என்ற திறவுகோலால் அவர் விண்ணகத்தில் நுழைவார். அன்புமிக்கவர்களே, கடவுள் திறந்ததை யாரும் அடைக்க முடியாது. கடவுள் பூட்டியதை யாராலும் திறக்க முடியாது. எனது வாழ்வின் திறக்காத பகுதிகள் திறக்கப்பட வேண்டும். விண்ணகம் திறக்கப்பட வேண்டும். இயேசுவின் இதயத்தை நாம் திறக்க வேண்டும். அது யாரால் முடியும்? இயேசுவை அன்பு செய்பவர்கள், அவரை ஆடையாக அணிந்தவர்கள், அவரையே மீட்பரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டவர்களால் மட்டும்தான் இயேசுவின் இதயத்தை திறக்க முடியும். எனவே அப்படி திறந்தவர்களால் மட்டும்தான் விண்ணகத்தை திறக்க முடியும், உரிமையாக்கி கொள்ள முடியும். எனவே கடவுளிடத்திலே தஞ்சம் புகுவது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற பாடுபடுவது, அவரின் திருவுளம் நிறைவேறட்டும் என்று சொல்லி நம்மையே முழுவதுமாக அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்பதுதான் இந்த இறை வார்த்தைக்கு நாம் கொடுக்கின்ற மதிப்பாக, மரியாதையாக இருக்கும். காரணம், அனைத்துக்கும் அதிபதி கடவுள், எல்லாத்துக்கும் முதற் காரணம் கடவுள். எனவேதான் அவர் சொல்லுகின்றார், எவரும் பூட்ட முடியாதவாறு திறப்பவர், எவரும் திறக்காதவாறு பூட்டுபவர் அவரே. எனவே இன்றைய நாளிலே நம்மை நாம் அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், எங்களுக்கு விண்ணகத்தை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை, சக்தியை எங்களுக்கு தாரும். உம்முடைய அருள்கரத்தை எங்களோடு தூய ஆவியின் அருளை தந்து எங்களை வழிநடத்தும் என்று தாவீதின் திறவுகோல்களை கொண்டிருக்கின்ற ஆண்டவர் இயேசுவிடம் கேட்போம். அவரே நம்மை மீட்பார், அவரே நம்மை மீட்க வல்லவர். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.